பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்க தான் போயிட்டுருக்கோம். Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chennai Flavours in UAE. I'm Farzana. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஷிஃப்டிங் வ்ளாக் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். பட் அது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் டேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன வ்ளாக் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுடலாம், அதுக்கப்புறம் வந்து அதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்வில் வச்சுருக்கேன். மேபி இன்னும் ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. நாங்கள் இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்க வீடு பார்த்திங்கன்னா இதுவும் பழைய வீடும் இதுவும் ஒரு 2-2.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அப்பார்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப நியூ அப்படின்னு கிடையாது. பட் கொஞ்சம் இன்டீரியரில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறீங்க இப்போது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாங்கள் லுலு போயிருந்தோம். லுலு போயிருக்கும்போது இங்கே ஒரு யூடியூபர் மீட் பண்ணேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் கிச்சன் சத்யா சிஸ்டர் பார்த்தேன். அவங்க அப்புறம் அவங்களோட பசங்கள்லாம் பார்த்துருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஈவன் நான் கூட அவங்களோட சப்ஸ்கிரைபர். ரொம்ப நாளாக அவங்க வீடியோ போடலையா. ஸோ நானும் கேட்டேன் என்னாச்சு ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ அவங்கள வீடியோ எதுவும் எடுக்கலை. ஏன்னா அவங்களுமே வீடியோ போடாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ப்ரைவசி எல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வந்து மேக் இன் கிச்சன் சத்யா சிஸ்டரை பார்த்துருந்தேன். எனக்கு அவங்கள பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. ஒருவேளை அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சவுண்டாக பேசுங்க நீங்கள். அவன் அனுஷா வெளியில் வந்ததே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா அனுஷா. சரி சொல்லு அனுஷா. அனுஷா ஒரு 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஃபோன் எடுத்தாலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவள் வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவள் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிடறா, என்ன வீடியோ எடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அதே மாதிரி வ்ளாக் பண்ணிகிட்ருக்கா அவளுமே. எனக்கு பார்க்க சிரிப்பாக தான் வருது. எங்கேயுமே வெளில போனதில்லை, எங்கேயுமே ஃபோட்டோ எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்க தான் போயிட்டுருக்கோம். ஃபேன்சியாலாம் எங்கேயும் போடல. நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு பேசிக்கலி க்ராசரி லைக் அதாவது நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். வேறு என்ன பக்கத்தில் இங்கே என்னென்ன எனக்கு புதுசாக வந்துருக்கனால இந்த சைடில் என்னென்ன கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் தெரியும். பட் வந்து உள்ள இன்டீரியரில் என்னென்ன கடைங்க இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பேசிக்காக இந்த வீக்கோட மோட்டிவ் என்னென்னா இந்த ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும் இங்கே என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஷோ 3 பேர் ஆயிடுச்சு இல்லை. நம்ம அபுதாபி வந்த புதுசில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் இருந்தோம். அதாவது இந்த ஏரியா கிடையாது, கொஞ்சம் தள்ளி இருந்தோம், ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம். ஸோ இந்த ஏரியா எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். நான் அப்போது போயிருந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் தான் இப்போது பக்கத்தில் நமக்கு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மதீனா ஜூக். இது நிறைய பேர் வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் பார்க்க ஆசைப்படுவீங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஜஸ்ட் சின்னதாக அவங்களுக்காக எடுத்திருக்கேன். இதெல்லாமே கொஞ்சம் அரபிக் டிசைனில் இந்த ஜுவல்லரிஸ் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. லைக் ஒரு கேரளா பிரைட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபுல் செட் அந்த மாதிரி இருக்குது. இப்போல்லாம் ஏதாவது பியூட்டிஃபுல்லாக ஜுவல்லரிஸ் பார்த்தேன்னா எனக்கு மைஷாவோட கல்யாணத்துக்கு வாங்கணும், அனுஷாவோட வெட்டிங்க்கு வாங்கணும், அந்த மாதிரி தான் எனக்குலாம் தோண ஆரம்பிக்குது. இப்போது கொஞ்சம் மெச்சூர் ஆகிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மதீனா ஜாயத் பக்கத்துலேயே இது ஒரு மார்க்கெட் இருக்கும், ஒரு கோஆப் மார்க்கெட் மாதிரி. இங்கே வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து சீப்பர் ரேட்டில் கிடைக்கும். ஒவ்வொன்றில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்கெயின் பண்ணி கூட வாங்குவாங்க சில பேர்.
இங்கே வந்து அது ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கருவாடு, அப்புறம் வந்து இந்த ப்ரான் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே மாசி கூட கிடைக்கிது. டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் வாங்குறத விட. பட் வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாம். நான் கூட வாங்கிட்டு வந்தேன். அதோட ரெசிபி வந்து ஒரு நாள் எடுத்து போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயா வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆட்டோட கால் இருக்கு இல்லையா, ஸோ அது லுலுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு பக்கத்தில் அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இங்கே எப்படின்னா ஒரு 8 கால் லைக் ரெண்டு ஆடோட கால் பார்த்திங்கன்னா 15 திரம்க்கு நமக்கு கிடச்சிது. பட் லுலுவில் பாருங்கள் 3 பீஸ் கால் இருக்கும். அதை வச்சுட்டு 11 திரம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆல்சோ உங்களுக்கு வந்து ஓஃபெல்ஸ் எல்லாமே கூட அந்த மார்க்கெட்லேயே கிடைக்கிது. இங்கே இந்தியன் மட்டன் பார்த்திங்கன்னா 45 திர்ஹம் இந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆஃபரில் இருந்ததுன்னா 43, 38 இந்த மாதிரிலாம் கூட வரும். அங்கே வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்கும் அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா. ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்திருந்தேன். ஏன்னா அனுஷாவுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸ்க்கெலாம் வச்சு விடுறதுக்கு இதுதான் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வச்சு விடுவேன். ஸோ அதுதான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ஜா ராமியன். நம்ஜா மீன்ஸ் மேட் தெரியுமா in Korean? நம்ஜா. ஜஜங் noodle. What is this? Jajang. So funny. Yeah. So funny. It's like hot chicken ramen. 2x. Egg noodles. Hello, no sir. I want a menu card. How old are you? I want a menu card. You want the menu card? Anusha wants the menu card. அனுஷ் வந்து மெடியூ கார்டு அப்படி சொன்னால் மெடியூவா இல்லை மெடியான்னு சரியாக தெரியல, அந்த மாதிரி தான் இதை ப்ரொனவுன் பண்ணால். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக முடிச்சுட்டு வந்து வீட்டை வந்து சமைக்க முடியாது இல்லையா, அப்போ தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் சாப்பிட்றதுக்காக வெளியில் போயிருந்தோம். இங்கே பக்கத்தில் வந்து டேஸ்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா காரில் போகும்போது நிறைய தடவை பார்த்துருக்கேன். பட் நாங்கள் ஒரு தடவை கூட இங்கே ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே டின்னர் முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்வீட் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லெலாம் கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி வரும்ல, இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பம்கின் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு. பட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது நல்லா ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருந்ததா, ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அனுஷா இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டி vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.